போக்கா. ரவி, நான் இவ்வளவு நேரம் உன்னை பேசிட்டேன்னு தப்பா நினைக்காத. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி முதல் வருஷம் பொங்கல் சீர்வரிசை கொடுக்கிறது ஒரு கௌரவமான விஷயம்தான். எங்க அக்காவுக்கும் உங்க அப்பனுக்கும் கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகுது. இதுவரைக்கும் நான் பொங்கல் சீர் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஏன், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் கொடுப்பேன். அதே மாதிரி நீயும் ஒரு வேலைக்கு போய் சம்பாரிச்சு உன் தங்கச்சிக்கு சீர்வரிசைகளை செய்யணும்னு ஆசைப்படுறேன். ரவி, இந்த மோதிரத்தை மாப்பிள்ளை கையில போடு. நீங்களே போடுங்க மாமா. நீ போடு, அதுல விஷயம் இருக்கு. போடு. இந்த குங்குமத்தை எடுத்துக்க. இந்த இன்னையில இருந்து மாப்பிள்ளை பேண்ட் போடட்டும். பேண்ட் சட்டையை கொடு. உன் தங்கச்சி கவிதாவுக்கு பட்டு புடவையை கொடு. வா. இப்ப என்ன பண்றீங்க? 2 பேரும் ரவி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. அம்மா, மாமா காலில் விழுந்து 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. அப்படி அக்கா சொன்னா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். நீங்க 2 பேரும் காலில் விழுங்க, ஆசீர்வாதம் பண்ணிடுறேன். காலில் விழுங்க. தீர்க்காயுசா இருங்க. எழுந்துருங்க. வாழ்க வளமுடன். என்ன ரவியை காணோம்? எங்க போனான்னு திடீர்னு